Hi students, today we will see the lesson 3 fluids continuation. Pressure in fluids. All the following substance, both liquids and gases are called fluids. நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் லிக்விடும் கேஸஸையும் என்னன்னு சொல்கிறோம் fluids அப்படின்னு சொல்கிறோம். Like solids, fluids also have weight and therefore exert pressure. சாலிட்ஸ் மாதிரியே ஃப்ளூயிட்ஸ்க்கு என்ன இருக்குது வெயிட் இருக்குது, அதனால அதுவும் ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. வென் ஃபில்ட் இன் எ கண்டெய்னர் த pressure of the fluid is exerted in all direction and at all points of the fluid. நம்ம ஃப்ளூயிட் என்ன பண்ணுறோம், ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணிடுறோம். அந்த ஃப்ளூயிடுடைய ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எல்லா டைரெக்ஷன்லேயும் எல்லா பாயிண்ட்லேயும் அந்த ஃப்ளூயிட் ஃபுல்லாகவே இருக்கும். சின்ஸ் த மாலிகுல்ஸ் ஆஃப் எ ஃப்ளூயிட் ஆர் இன் கான்ஸ்டன்ட் ரேபிட் மோஷன், பார்ட்டிகல்ஸ் ஆர் லைக்லி டு மூவ் ஈக்குவலி இன் எனி டைரெக்ஷன். அப்போ மாலிகுல்ஸ் அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மூமெண்ட்டில் வந்து இருந்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது, பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகும். தேர்ஃபோர் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் ஆக்ட்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆல் டைரெக்ஷன். அதனால அதில் ஃப்ளூயிடில் ப்ரெஷர் பார்த்தோன்னாக்கா அந்த ஆப்ஜெக்டில் எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து இருக்குது. இட் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 3.2. இப்போ பார்த்தோன்னாக்கா இதை இந்த ஃபிகர் மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். Pressure in fluids is calculated as shown in below. இப்போ நம்ம ப்ரெஷரில் ஃப்ளூயிட்ஸு எப்படி இருக்குது, ஃப்ளூயிட்ஸில் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ளூயிட்ஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் டிவைடட் பை ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட். ஃப்ளூயிட் ப்ரெஷர் டோட்டலாக வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஃப்ளூயிடில் எக்ஸர்ட் ஆச்சு, எவ்வளோ ஏரியாவில் ஃபோர்ஸில் எக்ஸர்ட் ஆச்சு அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிடுக்கு என்னது எஃப் பை ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் என்னன்னு சொல்கிறாங்க, ஏரியாவுக்கு ஏ அப்படின்னு சொல்கிறோம். We shall first learn about the pressure exerted by liquids and then learn about the pressure exerted by gases. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷரில் வந்து ப்ரெஷர் லிக்விட்ஸில் வந்து எப்படி எக்ஸர்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேஸஸில் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ், லிக்விடில் ப்ரெஷர் எப்படி இருக்குது. த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் டியூ டு த ப்ரெஷர் ஆஃப் எ லிக்விட் ஆன் எ பாடி submerged in it and on the walls of the container is always particular to the surface. இப்போ பார்த்தோன்னாக்கா இதில் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கிறது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அதோடைய வால்ஸ் இருக்குதுல்ல, கண்டெய்னருடைய வால்ஸில் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது, பர்பெண்டிகுலரில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. we can see the pressure acting on all sides of the வெசல். இதில் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, எல்லா சைட்லேயும் லிக்விடில் பார்த்தோன்னாக்கா ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது. when an air filled balloon is immersed inside the water in a vessel, it immediately comes up and float on water. This shows that water or liquid exert pressure in the upward direction. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பலூன் எடுத்துக்கிறோம், அந்த பலூனில் வந்து ஃபுல்லாக வந்து ஏரை ஃபில் பண்ணிவிட்டு அதை வாட்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ணுறோம். இம்மர்ஸ் பண்ணக்குள்ள அந்த பலூன் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, மேலே வந்து மிதக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுது. இது எதனால் மிதக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், வாட்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன ஆகுது, அப்போர்ட் டைரெக்ஷனில் வந்து எக்ஸர்ட் ஆகுது, அதனால் அந்த பலூன் வந்து மிதக்குது. சிமிலர்லி லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட் இன் லேட்ரல் சைட்ஸ் ஆல்சோ. அது மட்டும் இல்லாமல் லிக்விட் ப்ரெஷரு எங்கே லேட்ரலாக அந்த சைட்லேயும் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when a bottle having water is pierced on the sides, we can see water coming out with a speed. என்னது பாட்டிலில் ஃபுல்லாக அதோடைய சைட்ஸை ஹோல்ஸை போட்டுட்டு வாட்டரை ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரே ஸ்பீடில் வந்து அந்த வாட்டர் வந்து வெளியில் வர்றதை வந்து நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் பிகாஸ் liquid exerts lateral pressure on the walls of the container. என்ன ஆகுது, லிக்விட் வந்து அதோடைய
லேட்ரலாக இருக்க ப்ரெஷர் வந்து அந்த கண்டெய்னருடைய வால்ஸில் வந்து இருக்குது. ஆக்டிவிட்டி 2, டேக் a transparent plastic pipe. Also take a balloon and tie it tightly over one end of the plastic pipe. ஒரு பிளாஸ்டிக் பைப் எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு பலூனை அதோடைய எண்டில் வந்து ஃபுல்லாக டைட்டாக கட்டிட சொல்லி சொல்கிறாங்க. pour some water in the pipe from the top. அதோடைய மேலே வந்து கொஞ்சம் வாட்டரை ஊற்ற சொல்லி சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கும்? த பலூன் டைட் அட் த பாட்டம் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் பல்ஜஸ் அவுட். அந்த பலூன் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? ஃபுல்லாக பெருசாக பல்ஜ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, வெளியில் பல்ஜ் ஆகி வருது. இட் ஷோஸ் தட் த வாட்டர் poured in the pipe exert a pressure on the bottom of its container. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது? நம்ம ஊற்றக்கூடிய வாட்டரு ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணுறதுனால அது பல்ஜ் ஆகுது. ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து லிக்விடுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரை டிட்டர்மைன் பண்ணுது? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்விட் அட் எ பாயிண்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை டெப்த் HA, டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ρ, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G. அப்போ இதில் ப்ரெஷர் வந்து எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது? லிக்விடுக்கு ஒரு ப்ரெஷரு எவ்வளோ ஆழம் இருக்குது, அதோடைய லிக்விடோடைய டென்சிட்டி எவ்வளோ, அதுக்கு ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்குது, கிராவிட்டி. ஆக்டிவிட்டி 3, டேக் எ லார்ஜ் பிளாஸ்டிக் கேன், பஞ்ச் ஹோல்ஸ் வித் எ நெயில் இன் எ வெர்டிக்கல் லைன் ஆன் த சைட் ஆஃப் த கேன். ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதோடைய சைடில் வந்து வெர்டிக்கலாக வந்து ஹோல்ஸ் 3 ஹோல்ஸ் போட சொல்கிறாங்க. தென் ஃபில் த கேன் வித் வாட்டர். அந்த கேன் என்ன பண்ணுறாங்க? வாட்டரால் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. த வாட்டர் மே ஜஸ்ட் ட்ரிப்ட் அவுட் ஃப்ரம் த டாப் ஹோல் பட் வித் increase speed at the bottom hole as depth causes the water to squirt out with more pressure. பார்த்தோன்னாக்கா மேலே இருக்கக்கூடியதில் வாட்டர் கொஞ்சமாக டாப் ஹோலில் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக உள்வறதுக்கு ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு டாப்பை விட பாட்டமில் இருக்கிறது வாட்டரு இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து ஃபோர்ஸாக வெளியில் வருது. இன்னும் அடியில் இருக்கக்கூடிய ஹோலில் இன்னும் என்ன ஆகுது? ஃபோர்ஸாக வந்து வாட்டர் வந்து வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. From this activity, we can infer that pressure varies as depth increases. இந்த ஆக்டிவிட்டியில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ப்ரெஷர் வந்து அதோடைய டெப்த்தை வச்சு இன்க்ரீஸ் ஆகுது, வேரி ஆகுது. பட் இட் இஸ் சேம் அட் த பர்டிகுலர் டெப்த் இண்டிபெண்ட் ஆஃப் த டைரக்ஷன். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க? சேமாக பர்டிகுலராக இருக்கக்கூடிய டெப்த் ஆழத்துக்கு என்ன ஆகுது? டைரக்ஷன் வந்து இண்டிபெண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஆக்டிவிட்டி 4, டேக் 2 liquids of different density, say water and oil, to same level in 2 plastic container. Make holes in the 2 containers at the same level. What do you see? ஒரு 2 கண்டெய்னர் எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கண்டெய்னரில் ரெண்டுத்துக்கும் வந்து சேம் ஹைட்டில் ஹோல்ஸ் போட சொல்கிறாங்க. ஒன்றுத்தில் வாட்டரும் ஒன்றுத்தில் ஆயிலும் எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. It can be seen that water is squirted out with more pressure than oil. வாட்டர் என்ன பண்ணுது? அதிகமான ஃபோர்ஸில் வந்து வெளியில் வருது ஆயிலை கம்பேர் பண்ணக்குள்ள. திஸ் இண்டிகேட் தட் த ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். அப்போ ப்ரெஷர் எதை பொறுத்து இருக்குது? டென்சிட்டியை பொறுத்தும் இருக்குது அப்படின்றது இந்த அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ப்ரெஷர் வந்து டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? டெப்த்தை பொறுத்து இருக்குது, அதோடைய ஆழத்தை பொறுத்து ப்ரெஷர் இருக்குது. நெக்ஸ்ட்டு டென்சிட்டியை பொறுத்து ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் டியூ டு எ லிக்விட் காலம். எ டால் பீக்கர் இஸ் ஃபில்டு வித் லிக்விட் ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் எ லிக்விட் காலம். ஒரு பெரிய பீக்கர் எடுத்துக்கின்னு அதில் ஃபுல்லாகவே வந்து லிக்விடை ஃபில் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் லிக்விட் காலம். த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அட் த பாட்டம் இஸ் ஏ. இதோடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதோடைய பாட்டத்தில் என்னென்னு எடுத்துக்க சொல்கிறாங்க? ஏ. த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், இதோடைய டென்சிட்டி ஆழம் இருக்குது இல்லை, அதை என்னென்னு எடுத்துக்க சொல்கிறாங்க? ரோ. த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் இஸ் ஹெச்.
இது லிக்விட் காலம் இருக்குதுல்ல, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய லிக்விட் காலமுடைய ஹைட் என்னன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க, ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், த டெப்த் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த டாப் லெவல் சர்ஃபேஸ் இஸ் ஹெச். அப்போ இந்த டாப் லெவல் சர்ஃபேஸை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். We know that thrust at the bottom of the column F is equal to weight of the liquid. அதோடைய பாட்டம் காலம்ல வந்து எவ்வளோ வந்து த்ரஸ்ட், பாட்டத்தில் எவ்வளோ த்ரஸ்ட் இருக்குது அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதோடைய வெயிட்டு, லிக்விடோடைய வெயிட் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து இருக்குது. Therefore F is equal to mg, force is equal to mg. We can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and its density. நம்மளுக்கு மாஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதை என்ன பண்ண சொல்லி சொல்கிறாங்க, எது கூட எதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க, டென்சிட்டி கூட வால்யூம் ஆஃப் த லிக்விடை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி என்னது, ரோ இன்ட்டு வி. வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் வி is equal to volume of the liquid column எதுக்கு equal, area of cross section into height h. so a into h. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை எதில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. மாஸ் m is equal to டென்சிட்டி ரோ, வியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும், ah. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபோர்த் ஈக்குவேஷனை எதில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg இஸ் ஈக்குவல் டு என்னது, ரோ ஏ ஹெச் ஜி. ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் F பை ஏரியா A. த்ரஸ்ட் என்னது mg, மாஸ் கிராவிட்டி, பை ஏரியா A இஸ் ஈக்குவல் டு mg வந்து என்னது, ரோ ஏ ஹெச் ஜி பை ஏ. இப்போ என்ன ஆகும், இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வரும், ரோ ஹெச்ஜி. தேர்ஃபோர் ப்ரெஷர் டியூ டு ஏ லிக்விட் காலம் P இஸ் ஈக்குவல் டு என்னது, ஹெச் ரோ ஜி. திஸ் எக்ஸ்பிரஷன் shows that pressure in a liquid column is determined by depth. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எதை வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு லிக்விட் காலமை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கணும், டெப்த்து எவ்வளோ ஆழம், நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இன்ட்ரெஸ்டிங்லி the final expression for pressure does not have the term area A in it. நம்மளுக்கு இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனில் பார்த்தோன்னாக்கா என்ன கிடையாது, ஏரியா காலம் வந்து ஏ வந்து இல்லை. thus in liquid depends on depth only. அப்போ லிக்விடு எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது, டெப்த்தை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ப்ராப்ளம் 2, calculate the pressure exerted by a column of water of height 0.85 meter, density of water rho W is equal to 1000 kilogram meter minus 3, and kerosene of same height density rho K is equal to 800 kg m minus 3. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ரெஷர் டியூ டு வாட்டர் ஃபார்முலா என்ன, ஹெச்இ ரோ ஜி, ஹெச்இ ரோ டபிள்யூ ஜி. அப்போ ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 0.85 மீட்டர் இன்ட்டு நம்மளுக்கு வாட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 1000 kg m minus 3 இன்ட்டு கிராவிட்டி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ, 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. இப்போ பார்த்தோன்னாக்கா இதில் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது, 8500 பாஸ்கல். ப்ரெஷர் டியூ டு கெரோசின், இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஹெச்இ ரோ கே ஜி. ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.85 மீட்டர் இன்ட்டு கெரோசின்க்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, 800 kg m minus 3 இன்ட்டு 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும், 6800 பாஸ்கல். Thank you students. We will see in the next topic in the next class. Thank you.